த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ரட்சிப்பு என பொருள் கொள்ளும் பெயர் கொண்ட ஓசியா பேயேரின் மகனென அடையாளப்படுத்தப்படுகின்றதான இந்த ஓசியா, இவர் இஸ்ரவேலை சேர்ந்தவர், யூதாவை சேர்ந்தவர் அல்ல. தன் சொந்த தேசத்தாருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக அழைப்பை பெற்றுக்கொண்டவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த முதலாவது அதிகாரத்திலே ஓசியாவின் மனைவியையும் பிள்ளைகளையும் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலருடன் தேவனுக்குள்ள இணைப்பு பல வேளைகளிலே திருமண ஒப்பந்தத்துக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே விக்கிரகங்களை வணங்கும்படி தேவனை விட்டு விடுகிற இஸ்ரவேலின் செயல் ஆவிக்குரிய மாறுபாட்டுக்கு அல்லது வேசித்தனத்துக்கு இணையாக கூறப்பட்டுள்ளது. உண்மையில்லாத வடராஜ்யத்துக்கு ஓசியாவின் திருமணம் ஒரு நோக்கத்தை வற்புறுத்தும் பாடமாக அமைகிறது. திருமணத்தின் போது கோமேர் ஒரு வேசியாக இருந்திருக்க முடியாது. எனினும் பிற்காலத்தில் அவள் சரீர வேசித்தனத்துக்கு ஒழுக்கக்கேட்டுக்கும் திரும்பி ஒருவேளை பாகாலின் ஆலயத்திலே வேசியாக மாறியிருக்கலாம். இவள் தேவனை விட்டு சென்றது விக்கிரக வழிபாட்டுக்கு மாத்திரமல்ல, கீழ்த்தரமான ஒழுக்க சீர்கேட்டுக்கும் அவளை வழி நடத்தினது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு பின்வாங்கும்போது இப்படி ஒழுக்க சீர்கேடுகளுக்கும் ஆளாகி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் ஓசியாவை நோக்கி ஒரு சோரஸ்திரியையும் சோரப்பிள்ளைகளையும் முன்னிடத்திலே சேர்த்துக்கொள் என்று ஆண்டவர் சொன்னதுபடியினாலே அங்கே ஓசியா கீழ்ப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது கர்த்தர் இந்த முதல் குமாரனை பெறும்போது அவனுக்கு இஸ்ரேல் என்று பெயரிடு, ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். மீண்டுமாய் ஒரு குமார்த்தியை பெற்ற பொழுது அவளுக்கு லோருகாமா என பெயரிடு, இனி இஸ்ரேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, அவர்கள் முழுவதையும் அகற்றி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை படித்து பார்க்கிறோம். 3வது குமாரனை பெறும்போது அவனுக்கு லோகம்மி என்று பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாக இருப்பதில்லை என்று சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகின பொழுது மனம் திரும்பும்போது கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். 2வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டு மீட்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆம், உங்கள் தாயோடைய வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல, அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் விபச்சாரங்களை தன் ஸ்தலங்களிலும் நடுவினின்று விலக்கி போட கடவுள் இல்லாவிட்டால் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற காரியங்களை குறித்து நான் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், மீண்டுமாக நியாய தீர்ப்பை குறித்த எச்சரிப்பை ஓசியா கொடுக்கிறார். வழக்காடுதல் என்பது ஒருவருக்கு விரோதமான குற்றச்சாட்டு இவற்றை வாதிடுவதாகும். இதோ ஆண்டவர் விட்டு விலகி போன அவர்களோடு ஆண்டவர் வழக்காட விரும்புகிறார் என்பதை இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுவதையும் மீண்டுமாக மீட்கப்படுவதையும் குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கோபாக்கினை குறித்த எச்சரிப்பையும் நம்பிக்கையையும் மீட்பையும் வாக்குத்தத்தத்தையும் ஓசியா கூறுகிறார். ஆம், ஆண்டவர் தன் பிள்ளைகள் பாவத்தை நாடி போகும் பொழுது ஆண்டவர் சினம் வெளிப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை மீண்டுமாக அழைக்கிறார். இஸ்ரவேலை வெளியே கொண்டு வனாந்தரத்திலே பிரமாணங்களை கொடுத்து கானானுக்கு வழிநடத்தினது போல இக்காலத்திலும் பாவம் என்கிற எகிப்திலிருந்து தேவன் பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தில் வழிகாட்டி போதித்து திரும்பியும் மீட்டு கொள்ளுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து
3வது அதிகாரத்திலும் ஓசியா தன் மனைவியுடன் ஒப்புரவாகுதலை குறித்து பார்க்கிறோம். ஓசியா இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் தேவனுடைய அன்பை ஒரு புதிய வழியிலே விளக்குகிறதை குறித்து பார்க்கிறோம். ஒழுக்கங்கெட்ட தன் பாகால் வழிபாட்டை தொடர்வதற்கென தன் கணவனை கோமேர் கைவிட்டு விட்டதால் தன் இருதயம் நொறுங்கியிருந்தும் ஓசியா அவள் மேல் வைத்த அன்பை விட்டுவிடவில்லை. அந்த அன்பை மீண்டும் அவள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே முயற்சி எடுக்கிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். ஆம், இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்பி தங்கள் தேவனாய் கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களிலே கர்த்தரையும் அப்படி தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆம், பாவிகள் மனம் திரும்பதை பாவிகள் இருக்காத நேசர் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இதோ மனம் திரும்புதலுக்காய் கொடுக்கப்பட்ட கிருபையின் காலங்கள். அந்த காலங்கள் முடிவதற்கு முன்பதாக தேவ சமூகத்திலே கடந்து வரும்படி தன் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிற காரியங்களை கை கொள்ளும்படி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை விட்டுவிட்டு அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த கடைசி நாட்களிலே ஒரு மனந்திரும்பல் உண்டாகும்படியாக தேவனை நாடி வரும் ஜனங்கள் வரும்படியாக உன்னத தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.